வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுல இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா இருக்கிற, இப்ப இருக்க தலைமை மேல வெறுப்புல இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள்ட்ட வந்து செங்கோட்டையன் பேசுறாரு அப்படிங்கிறது இப்ப செய்தி வந்துகிட்டே இருக்கு. அதுவும் கோயம்புத்தூர்லயே அதுவும் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கா இருக்கிறது, அதுவும் வேலுமணி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தர வந்து பார்த்திபன் அப்படிங்கிறவர வந்து செங்கோட்டையன் வந்து கூட்டு வந்து தாவேக்கால சேர்த்தாரு. அப்படி சேர்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. 30 வருஷமா வந்து அதிமுகவுல வந்து கோலோச்சிக்கிட்டு இருந்த ஒரு பார்த்திபன். அதிமுகவோட அம்மா பேரவை இணைச் செயலாளரா இருக்கிறவரு, வடவள்ளி பகுதி கழகச் செயலாளரு, வடவள்ளி நகர இளைஞரணி செயலாளரு, டிவிஷன் செயலாளரு, இப்படின்னு சொல்லி பலவிதமான பதவிகள வாங்கிக்கிட்டு அந்த கட்சிக்குள்ள இருந்தவரு, இப்போ செங்கோட்டையன நம்பி தாவேக்கால போய் சேர்ந்திருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத அவர்னால உணர முடியுதுல்ல. கட்சிக்குள்ள வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி, வேலுமணியோட தீவிரமான ஆதரவாளர் அப்படிங்கும்போது எப்படி இருந்திருக்கும்? அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதிமுக மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவருடைய நெருங்கினமான விசுவாசி அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, வேலுமணியோட வடவள்ளி சந்திரசேகர் வலதுகரமா செயல்பட்டவர். இப்ப வேலுமணி கூட இல்ல. அவரு கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவரு பார்த்திபன். இந்த பார்த்திபன வந்து தட்டி தூக்கிட்டாங்க. தாவேகா சைடு தூக்கிட்டு போயிட்டாரு செங்கோட்டையன் அப்படிங்கிற மாரி இருக்கு. அதிகாரப்பூர்வமா போய் சேர்ந்துட்டாரு, இணைஞ்சிட்டாரு. பார்த்திபன் போன பிறகு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது வேலுமணிக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற அதிருப்தி, வேலுமணியோட செயல்பாடுகள், கட்சிக்காரங்கள யாருமே பெருசா மதிக்கிறதில்ல அப்படிங்கிற மாரி இருக்கு. பார்த்திபன்லாம் 30 வருஷ அனுபவம் உள்ளவரு. களப்பணியில வந்து ரொம்ப சிறந்து செயல்படக்கூடியவரு. கண்டிப்பா அவர் களப்பணியில வந்து அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்டவரே இப்போ தாவேகா சைடு போறாருன்னா, அவரை நம்பி களப்பணியில இருந்தவங்கலாம் தாவேகா சைடு வரமாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயமா இருக்குது. கண்டிப்பா வந்து தாவேகா சைடு நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள சொல்லியிருக்கிறார். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு திரும்பவும் திமுக வந்து பயங்கரமான ஸ்டெப் எடுப்பாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அவங்க மேலே பெருசா அதிருப்திலாம் இல்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்பவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டியதா இருக்கு. அதே சமயத்தில திரும்பவும் ஆட்சிய பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்றாரு. ஆனா, அந்த முயற்சிக்கு பலன் அளிக்காது. ஏன்னா, அதிமுக, பாஜக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி கிடையாது. அப்படிங்கிறது இதில முக்கியமா பேசப்படுது. அதிலும் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை குறிப்பா பாஜகல இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, இல்லன்னா தலைமை பதவியில இல்ல. முக்கியமான பொறுப்பு இல்ல அவருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுக, பாஜக கூட்டணி 1. அப்புறமா நாம் தமிழர் தனிச்சு போட்டி போடுவது. 2வது வந்து தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி உருவாகுது. இந்த கூட்டணி மெகா கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாரி அடிக்கடி சொல்லுவார்ல மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு யாரும் பெருசா வந்து முயற்சியும் பண்ணல. பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவங்க பெருசா கண்டுக்கவும் இல்ல. நாங்க சொல்றோங்க, பொறுமையா சொல்றோங்க அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. ஜெயலலிதா காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டணி வைக்கிறதுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. தலைமை அலுவலகத்தில உட்காந்துருப்பாங்க. எப்படியாவது அம்மாவ பார்த்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம ஒரு 2, 3 தொகுதியாவது வாங்கி நின்றலாம் அப்படிங்கிற மாரி எண்ணத்தில இருப்பாங்க. இப்போ கூட்டணி கதவுகள்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க. யாருமே சீண்டவே மாட்டேங்கிறாங்க அதிமுகவ. அந்த மாரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. தாவேகா சைடு எல்லாமே கேட்டு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கேட்டே தொறக்கலைனாலும் கேட்டு வாசல்ட்டயாவது உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகல ஜெயலலிதா புள்ள இருந்தது. அப்படியே தாவேகா சைடு இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. அது செங்கோட்டையன் போன பிறகு செங்கோட்டையன் வந்து அதிமுகவ வந்து காலி பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதுவும் எடப்பாடி பழனிசாமி இனிமே எந்த சூழ்நிலையிலும் அவர் கையில கட்சி, அதிகாரம், முதலமைச்சர் கனவு இது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல செங்கோட்டையன் ரொம்ப தீவிரமாயிட்டார். ஆனா செங்கோட்டையன் போன பிறகு தான் இப்போ பார்த்தீங்கன்னா, அதிமுகல இருக்க நிர்வாகிகள்ட்டலாம் அதிருப்தியில இருக்க நிர்வாகிகள்ட்டலாம் பேசுறாரு. இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர கொண்டு வந்துருவாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. டிடிவி தினகரனும் அதான் சொல்றாரு. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகியாச்சு. ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு அமித்ஷா கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. டிடிவி தினகரன்லாம் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாரா, மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. டிடிவி தினகரன் தேவையில்லைன்னு கூட அவங்க நினச்சிட்டு போகலாம். எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார். அப்படி உறுதியா இருக்கும்போது கண்டிப்பா அவரு கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதுல பாஜக முயற்சி பண்றாங்க. அது 2021லேருந்தே அந்த முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இல்ல எனக்கு தனிப்பட்ட ஆளுமை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. மக்கள நம்ப வைக்கிறாரு, தொண்டர்கள நம்ப வைக்கிறாரு, நிர்வாகிகள நம்ப வைக்கிறாரு, கூட்டணி கட்சிகள நம்ப வைக்கிறாரு. ஆனா உண்மை கள நிலவரம் வேற மாரி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமை பதவியை ஏத்துக்கல. இந்த தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை ஏத்துக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான கள நிலவரம். இதை எடப்பாடி பழனிசாமி நம்ப தயாரா இல்ல. ஆனா தொடர்ந்து தோல்வியை குடுக்குறாரு. தோல்வியை குடுத்த கூட பிறகு கூட அவர் திருந்த மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை.
அவரை திருத்த வேண்டிய பொறுப்பு கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது. கூட்டணி கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக தான் இருக்குது. அதனால பாஜக என்ன செய்யுது, கருத்து வேறுபாடுகளோட பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையுமே அதிமுகவில் திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம். போனவங்க சசிகலாவோ ஓபிஎஸோ திரும்ப போனாங்கன்னா தலைமை பதவிக்கு அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் பிரச்சனை பண்ணுவாங்க. பாஜக நம்மளை என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை பண்ணி நம்மளை கழட்டி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார். அதனால் திரும்பவும் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அப்படி பேச்சுவார்த்தை நடத்துறதுல எடப்பாடி பழனிசாமி கேட்கல, இல்லை கூட்டணிக்குள்ளே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரல அப்படின்னா இவங்களெல்லாம் ஈடி விடுவாங்க, ரைடு விடுவாங்க, இவங்க பழைய ஊழல் வழக்குகள்லாம் தூசி தட்டி எடுத்து இவங்களை திரும்பவும் வந்து தேர்தல் சமயத்தில் ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்படி வந்து பாஜக எந்த விதமான அழுத்தம் நிர்பந்தம் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சில விஷயங்களை பண்ணுறாங்க. அது வந்து மிரட்டுற மாதிரி அர்த்தம் கிடையாது. அது வந்து அன்பால் வந்து அதிகாரத்தை பயன்படுத்த அந்த மாதிரி மிரட்டெல்லாம் பண்ணாமல் அன்பாலேயே அவங்க வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கூட்டணி தர்மம் அப்படிங்கிற முறையில் அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க பாஜக அந்த மாதிரி பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, 2026 வந்து சட்டமன்ற தேர்தல் சீமான் தனித்து போட்டி போடுவார். அவர் எப்பயுமே தனித்து போட்டி போடுற ஒரு சூழ்நிலை தான். அவரும் வாக்கு சதவீதத்தை பிரிப்பார். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. காங்கிரஸ் மட்டும்தான் கொஞ்சம் இழுபறியில் நிற்கிது. அதையும் வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பாமக இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வரதுக்கும் முதலமைச்சர்னால முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக தான். தாவேகா தனியே இப்போ எல்லாத்துடையும் பேச்சுவார்த்தை செங்கோட்டையன் வந்து சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளோட அதிருப்தியில் இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப இனிமேல் எடப்பாடி பழனிசாமி நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்புகிறவங்க நிறைய பேர் வந்து இப்போது செங்கோட்டையன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும். தாவேகா தலைமையில் உருவாகிற கூட்டணிக்கு நிறைய பேர் வந்து இப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சைலண்ட்டாக நடக்குது. செங்கோட்டையன் அதை முன்னிருந்து நடத்துகிறாரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான இதாக இருக்குது. செங்கோட்டையன் கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். செங்கோட்டையனால் யாரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், யாரை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு அந்த மாதிரி செயல்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. வர ஆரம்பிக்கிறத வந்து சரியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா தாவேகா கூட்டணி 2026 தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு டிடிவி தினகரனும் நம்புகிறார். அதனால் பார்த்திங்கன்னா அவரும் வந்து பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவர் வந்து இந்த கூட்டணி யாரோட அப்படிங்கிறத நான் லேட்டாக அறிவிப்பேன், தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது, நான் லேட்டாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருமே என்னை நிபந்தனைப்படுத்தி கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு சொல்லவும் இல்லை. நட்பு ரீதியான பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க, பேசுகிறாங்க. அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, கூட்டணியில் விட்டு விலகி போனவங்களாம் நாங்கள் ஏன் திரும்ப கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரனை மறைமுகமான ஒரு அட்டாக்கில் தான் பேசுகிறாரு. ஏன்னா இது பாஜக தலைமைக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாஜக தலைமை டிடிவிட்ட பேசுகிறாங்க. ஆனால் நயினா நாகேந்திரன் வேறு மாதிரி பேசுகிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிகளில் இருக்குமா, தாவேகா கூட்டணிகளில் போகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்தையுமே இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தாவேகா கூட்டணியில் தான் தொடரும். தாவேகா கூட்டணிக்கு போவாங்க, கண்டிப்பாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.